இறைவன் மனிதனை படைத்து, மனிதனுக்கு மனம் படைத்து, மனதை வாழ வைப்பதற்காக உணர்வை கொடுத்து, உயிர் வாழ்வதற்காக உடலையும் கொடுத்து, உடல் வாழ்வதற்காக உணவையும் படைத்த அந்த இறைவனுக்கு எல்லா புகழும். வாழ்க்கைக்கான தேவையே உணவு தான். ஆனால் இந்த உணவை தாண்டி பணம்ன்ற ஒரு முக்கியத்துவம் ஆகிடுச்சு. அதாவது உணவை பொருளாக்கி, பொருளை பணமாக்கி, பணம் உணவா மாறி போச்சு. உணவு தான் மனிதர் வாழ்க்கைக்கான எல்லா உயிரினமும் உணவு கொண்டுதான். அப்ப இறைவன் உணவு படைச்சிருக்கான் மனிதன் வாழ்க்கைக்காக. உடல் வாழ்றதுக்காக உணவையும், உயிர் வாழ்றதுக்காக உடலையும், மனம் வாழ்றதுக்காக உணர்வையும் கொடுத்துதான் இறைவன் படைச்சிருக்கான். ஒவ்வொரு உயிரினமும் உணவின் பக்கமே. உணவு தான் பிரதானம். ஆனா இன்னைக்கு மனிதனுடைய அறிவு எப்படி ஆகிருந்துச்சுன்னா, உணவை பொருளாக்கி, பொருளை பணமாக்கி, திருப்பி பணமும் உணவாக்கிட்டாங்க. இப்போ பணம் இல்லைன்னா வாழ முடியாத அளவுக்கு ஆகி போச்சு. எதை பற்றியான கவலை? ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு சங்கடம், ஒரு வருத்தம் எல்லாத்தையும் இதுதான் செய்யுது. காலை எந்திரிச்ச உடனே ஒரு வாழ்க்கை தேடுதல் இருக்கு. அந்த தேடுதலுக்கு போகும்போது நம்முடைய வாழ்க்கையை பற்றியான ஒரு கவலை வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு மனிதருக்கும் கவலை வெவ்வேறையா இருக்கலாம், பயம் வேறையா இருக்கலாம். ஆனா தீர்வு வேற மாதிரி இருக்கும். என்னன்னா, பணம் ஒன்று இருந்தா போதும், அந்த கவலை போயிடும், பயம் போயிடும், சங்கடம் போயிடும், வருத்தம் போயிடும். இன்னைக்கு பணம் தான் வாழ்க்கை ஆகி போச்சு. பணம் வாழ்க்கை ஆகாது, ஆனா பணம் தான் வாழ்க்கை ஆகும். இந்த பணத்துக்காக தான் மனிதன் காலந்து ராத்திரி வரைக்கும் இல்லையா உழைச்சிக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது, பணத்தை தேடி போயிட்டே இருக்கிறோம். சொல்லுவாங்க பணம் வந்தா இல்லை எனக்கு தேடி வரும். ஆனா பணத்தை கூட நம்ம தான் தேடி போறோம். ஆனா என்னுடைய படைப்பு அப்படி இல்லை. மனிதனுக்கு வானங்களிலிருந்து பூமி வரைக்கும் அனைத்தையும் படைச்சிட்டேங்கிறான். வாழ்க்கைக்கான வசதி அனைத்தும் படைச்சு கொடுத்துட்டேன். நீங்க ஒரு விருந்தாளியாக சுகமாடுற வாழ்க்கைக்கான வாழ்க்கை அனைத்தையும் படைச்சிட்டான். ஆனா மனிதன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி வாழவே இல்லை. தேடிக்கிட்டே இருக்கும், பணத்தை தேடிக்கிட்டே இருக்கும், அறிவு கொண்டு தேடிக்கிட்டே இருக்கும். ஆனா கிடைச்ச பாடு கிடையாது, கிடைக்குது திருப்தி கிடையாது. இப்போ வாழ்க்கை எதுல இருக்கு? மனதான வாழ்க்கை, மனம்தான் வாழ்க்கை. ஆனா பாருங்க, கடன் மனை கடையில, பெற்றோர் பிள்ளை கடையில, உறவு கடையில, நட்பு கடையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் எல்லாத்துக்கும் சமாதானமா இருக்கும். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துடலாம், நினைச்சதெல்லாம் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப இன்னைக்கு பணம் படுத்துற பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, மனிதனாவே வாழ முடியல. நியாய உணர்வு போய், நியாய உணர்வு இழந்து, மனசாட்சி இழந்து, நிம்மதி இழந்து, உறவுகள் இழந்து, எல்லாத்தையும் இழந்துட்டு தான் இருக்கும். ஆனா என்ன செய்யறோம்? ஏதோ கிடைச்ச மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். பணம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஏதோ ஒன்று இழக்கிறோம். அப்படித்தானே? நேரத்தை பயன்படுத்துறோமா விரயம் பண்றோம்னா நேரத்தை பயன்படுத்த முடியல, விரயப்படுத்திட்டு இருக்கோம் பணத்துக்காக. காலம் நேரம் கொடுக்கப்பட்டு வாழ்றதுக்காக தான், மனிதனா வாழ்றதுக்காக தான் காலம் நேரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா வாழவே இல்லை, வாழ்க்கையான நேரம் இல்லை. காலையில போனா ராத்திரி வந்துடும். உணவு தேடி, உணவு தேடி தான், ஆனா பணத்தை தேடி. உணவு தேடி போன நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா பணம் தேடி போறோம். இப்ப காலையில 5 மணிக்கு கிளம்புறவங்க இருக்கிறாங்க, 8 மணிக்கு கிளம்புறவங்க இருக்காங்க. இன்னும் காலையில போயிட்டு ராத்திரி வரைக்கும் உழைச்சிட்டு வாங்க. இதுல 2 பேர், குடும்பத்துல 2 பேர், கணவன் மனைவி 2 பேரும், இன்னும் பிள்ளைகளும் சேர்ந்து எத்தனை பேர் உழைச்சாலும் பத்த மாட்டேங்குது. காரணம், நம்ம பணத்தின் வாழ்க்கையில போயிட்டோம். குணத்தின் வாழ்க்கையும் மன அடிப்பில் வாழல, பணத்தின் அடிப்பில் வாழ்றோம். குணத்தின் அடிப்பில் வாழ முடியல இல்லையா? பணத்துடைய மறுபேர் என்ன? அன்பு, பாசம், அறிவு, நட்பு, உறவு. இதெல்லாம் பணத்தை வச்சுதான் எல்லாமே. பணம் இல்லைன்னு சொன்னா உறவுகள் விசிலாட்டி போகுது இல்லையா? அன்பு இல்லாம போயிருது, பாசம் இல்லாம போயிருது, உறவும் காணாம போயிருது, நட்பு வீணா போயிருது. இந்த பணம் தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே ஒட்டி வச்சுட்டு, அப்படிதானே? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பணம் வாழ்க்கை கிடையாது, குணம் தான் வாழ்க்கைங்கிறது எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், அமைதியா இருக்கும். இறைவன் படைக்கும் போது பணத்தை வச்சு படைக்கல, குணத்தை வச்சுதான் படைச்சிருக்கான், அப்படிதானே? இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் குணம் வச்சு படைச்சாலும் பணம் வச்சு படைச்சான்.
அத்தியாயம் 11:6. இன்னும் அல்லாஹ் உணவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாத உலகத்தில் எந்த உயிரினும் பூமியில் இல்லை. ஒவ்வொரு உயிரினத்தையும் படைச்சிட்டு, ஒவ்வொரு உயிரினத்தையும் படைச்சிட்டு அதுக்கான உணவையும் தனித்தனியே படைச்சிருக்காங்க. எல்லா உயிரினங்களுக்கும் உணவு இல்லையா? அப்போ ஒவ்வொரு உயிரினத்துக்கான உணவையும் இறைவன் படைச்சிட்டான். அப்ப தேவையில் நிறைவேற்றி தர அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை. அவை வாழும் இடத்தையும் அவை அடங்கும் இடத்தையும் அவன் அறிகின்றான். இவை அனைத்தும் தெளிவான அவனுடைய புத்தகத்தில் பதிவேற்றி இருக்கின்றன. இறைவன் மனிதனை படைச்சிட்டான், மனிதன வாழ்க்கைக்கான அனைத்தையும் படைச்சிட்டேங்கிறான். நீங்க ஒன்றும் தேடி போக வேண்டாம், எல்லாம் உங்களை தேடி வரும். காற்று நம்மளை தேடி வரும், மழை நம்மளை தேடி வரும், இரவு நம்மளை தேடி வரும், பகல் நம்மளை தேடி வரும். எல்லாமே தேடி வரதான் இறைவன் வச்சிருக்கான். நம்மள வந்து அடையாளமாக தான் வச்சிருக்கான். நம்ம தேடி போற ஒன்னே ஒண்ணுதான், பணம், காசு இல்லையா? அப்படி தேடி போகும்போது நம்ம எதெல்லாம் இழக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். நிம்மதி இழக்கிறோம், அமைதி இழக்கிறோம், காலத்து நேரத்தை இழக்கிறோம், உறவுகளை இழக்கிறோம். நீ கடல் தாண்டி வரைக்கும் போறாங்களே இல்லையா? பண சம்பாதிக்க தானே. ஊர் விட்டு ஊர் போறது, நாடு விட்டு நாடு போறது, எல்லாம் பணத்தை தேடி தான். நிம்மதி அமைதி தேடி இல்லை, அருளை தேடி கிடையாது, பொருளை தேடி தான். அது நிம்மதிக்கான நிம்மதி இல்லை. மனம் கெட்டு போச்சு, குணம் கெட்டு போச்சு, உறவுகள் முறிஞ்சு போச்சு இல்லையா? ஆன்மீகம் முதல் அரசியல் வரை, ஆண்டிய முதல் வந்து அரசு வரைக்கும் எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியமா இருக்கு. பணம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அப்படி ஆகிட்டாங்க. ஆன்மீகன்ற பேர்ல, காணிக்கின்ற பேர்ல பணம் தான் முக்கியத்துவம் பெறுது. அரசியலையும் பணம் தான் முக்கியத்துவம் பெறுது, கல்வியிலையும் பணம் தான் முக்கியத்துவம் பெறுது இல்லையா? இனி வாணிபம் ஆகட்டும், உறவு ஆகட்டும், எல்லாத்தையும் இந்த பணம் ஒன்று இருந்தால் எல்லாம் நம்மளை தேடி வரும். ஆனா பணத்தை மனிதன் தேடி போகணும், அப்படி ஆக்கிட்டாங்க. அப்ப இறைவன் படைக்கும் போது எப்படி படைச்சிருக்கான்? இன்னும் தேவை நிறைவேற்றி தர உணவை பொறுப்பேற்றுக் கொள்ளாத உலகத்தில் ஒரு உயிரினம் இல்லைன்னு சொல்றான். எல்லாத்தையும் நான் படைச்சிட்டேங்கிறேன். எடுத்து சாப்பிடணும், அவ்வளவுதான். இப்படி எடுத்து சாப்பிடணும், அவ்வளவுதான். அன்னைக்கு அப்படி இல்லை. எப்போ வந்து உணவை பொருளாக்கிட்டாங்களோ, பொருளை பணமாக்கிட்டாங்களோ, பணத்தை திருப்பி உணவை மாத்திட்டோமோ, அப்பவே மனிதனுக்கு எல்லா அழிவும் வந்துருச்சு. விதை வச்சாதானே விளையும், பணத்தை வச்சா விளையாது இல்லை. என்னைக்காவது பணத்தை வச்சு விளைய வச்சிருக்காங்களா? இயற்கையின விதையை வச்சாதான் விளை. அப்போ பணத்தை வச்சு விளைய வைக்க முடியாது. அந்த விதைய விலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விளைநிலங்கள்லாம் இன்னைக்கு பிளாட் போட்டு விலை போயிடுச்சு, உணவுக்கு இல்லாமல் போச்சு. அப்போ உணவு மாதிரி கிடைக்கிறத தவிர உணவு கிடைக்கல. பணம் மாதிரி நம்ம சம்பாதிக்கிறத தவிர பணம் நம்மகிட்ட இல்லை. இப்போ இந்த பணம் இருந்தால் எல்லாமே கிடைச்சு நினைச்சிட்டு இருக்கோம். பணம் வந்து எல்லாம் தொலைச்சிடும். பணத்துக்கு பின்னாடி பணம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு மாயை, அவ்வளோதான். என்கிட்ட பணம் இருக்கு, நான் சம்பாரிச்சிட்டேன், சேர்த்து வச்சுட்டேன், இது கொண்டு நான் வாழ்ந்துடும் நினைச்சிட்டு இருக்கோம். தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஒவ்வொருத்தருக்கும் பணத்துக்கு பின்னாடி போகிறோம், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நான் பணத்தை தேடி போகும்போதெல்லாம் நான் பின்னாடி ஏதோ இழந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். காலம் இழக்குது, நேரம் இழக்குது, வயசு இழந்துறோம், ஆரோக்கியத்தை இழந்துறோம், உறவு நட்பு எல்லாம் இழந்துறோமா இல்லையா? இழந்துதான் அதை சம்பாதிக்கிறோம். அப்ப எதை சம்பாதிக்கணும்னா, இழந்தது சம்பாதிக்க முடியாது. வயசை சம்பாதிக்க முடியுமா? நேரத்தை காலத்தை சம்பாதிக்க முடியுமா? அன்பையும் நட்பையும் சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியாது. ஆனா பணத்தை வச்சு இதெல்லாமே போலியானது, நிரந்தரமானது கிடையாது. இப்ப இறைவன் ஏற்கனவே படைக்கணும்னு வச்சுக்கிறான். உங்களுக்கு அனைத்து தேவைகளையும் படைச்சேங்கிறான். அதுதான் வாழ்க்கையா இருக்கணும். ஆனா திசை மாதிரி போயிட்டோம், குணத்தை விட்டோம், பணத்துக்கு பின்னாடி போயிட்டோம், நிம்மதியும் அமைதியை விட்டுட்டு தேடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்போ பணத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. பணம் மனிதனை படுத்துற பாடு இருக்கு இல்லையா? அது எல்லாத்துக்கும் தெரியும். அத்தியாயம் 2:29. படைப்பின் நோக்கம், படைப்பு ரகசியம் புரிஞ்சிட்டோம்னு சொன்னா நாம அதுலதான் நம்ம நிலைச்சு நிற்போம். அது நமக்கு நிம்மதி அமைதியும் தரும். 2:29. அவனே உலகத்துல அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். உலகத்துல அனைத்தையும் தரான். வானங்களையும், பூமியையும், சூரியனையும், சந்திரனையும், நட்சத்திரங்களையும், கோலங்களையும், காற்றையும், மலையும், கடலையும், விளைச்சல் அனைத்தையும் உங்களுக்காக, உங்க வாழ்க்கைக்காகன்றான். பணத்தை படைக்கல, இறைவன் பணத்தை படைக்கல. எங்கேயுமே பணத்தை படைச்சதாக இறைவன் வேதத்தை சொல்லல. உங்களுக்கு தேவைக்கு அனைத்து தேவைகளுக்கும் அனைத்தையும், உலகத்தில் அனைத்தையும் உங்களுக்காக. இறைவன் தேவையற்றவர். யாருக்காக? உங்களுக்காக. பின் அவற்றை வானத்தின் பக்கம் முற்பட்டான். அவற்றை 7 வானங்களா ஒழுங்காக்கினான். அன்றியும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிவனா இருக்கின்றார். ஒவ்வொரு படைப்பையும் நன்கறிவனா இருக்கின்றார். இப்போ மனிதன் வாழ்றதுக்காக இறைவன் மனுஷன் பணத்தை படைக்கல, வாழ்க்கைக்கு அனைத்தையும் படைச்சிட்டான். அது மனிதன் அறிவை கொண்டு பணமாக்கிட்டான். ஏன்னா ஒரு உணவு இருக்கு, அந்த உணவு எதெல்லாம் சீக்கிரம் கெட்டு போயிருமோ அதுல நல்ல பொருள், எதெல்லாம் கெட்டு போகுது கெட்ட பொருள்.
அப்போ உணவு ஒவ்வொன்றும் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு தேவைக்கான உணவு படைச்சிருக்கான். அந்த உணவை நம்ம விளைய வச்சு சாப்பிடணும், அவ்வளோதான். அதை பதுக்க நினைக்கும் போது என்ன செய்றாங்க, அது பொருளாக மாத்துறாங்க. அதை பதுக்க வச்சு அதை பணமாக்கணும், பொருளாக மாற்றணும். பொருளாக மாற்றி அதுக்கப்புறம் மதிப்பு கூட்டி செஞ்சு அப்புறம் அதை பணமாக்கணும். அப்புறம் திருப்பி அந்த பணத்துல இருந்து மறுபடியும் உணவை மாற்றணும். மனிதனுடைய தீங்கு அங்கதான் நிற்குது இல்லையா, குணக்கேடுகள் அங்கதான் நிற்குது. அப்ப உலகத்துல அனைத்தையும் உங்களுக்காக படைச்சேங்கிறான், நீங்க வாழ்றதுக்காக படைச்சிருக்கேங்கிற, உங்களுடைய வாழ்க்கைக்கானது. 27 7 வானங்களையும் படைச்சிருக்கான். எப்படி படைச்சிருக்கான்? 41 9 10 11 12. எப்படி வானங்களை பூமி உங்களுக்காக படைச்சிருக்கேன்னு சொல்றேன் பாருங்க. பூமி 2 காலங்களில் படைத்தவனை நிராகரித்து, உங்களுக்காக உங்களை படைத்தவன் உங்களுக்காக பூமி 2 காலங்கள், இரவு பகல் 2 காலங்களை படைச்சிருக்காங்க. 2 நாட்கள் கிடையாது, 2 காலங்களை படைத்தவன் அவனை நிராகரித்து அவனுக்கு இணைகளை நிச்சயமாக நீங்கள் தானா ஏற்படுத்துவீர்கள். அவன் அகிலத்தாருக்கெல்லாம் இறைவன் என்று கூறுவீராக. ஒவ்வொரு உயிருக்குமான இறைவன் அல்லாஹ், ஒவ்வொரு படைப்புக்கான இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் இல்லையா. அப்போ இந்த மனிதனை வாழ வைப்பதற்காக, எல்லா உயிரினங்களை வாழ வைப்பதற்காக முதல்ல நினைச்சலாம் இரவு பகல் 2 படைக்கிறான், 2 காலங்களா படைக்கிறான். இரவு ஓய்வு விடுவதற்கும் உறங்குவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும், பகல் உங்களுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்கும். பகல் உழைப்பதற்கும் தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்கும், இரவு என்பது ஓய்வு விடுவதற்கும் நன்றி செலுத்துக்கும். இன்னைக்கு இரவு பகல் ஒன்றுமே தெரியறதில்லை, 2 ஒன்றாயிருச்சு. அப்படித்தானே? இன்னைக்கு இரவான் தான். பணம் ஒன்று எப்படி கூட்டு போகுதுன்னா, இரவு நைட் டியூட்டி போகிறோம், இரவு சம்பாதிக்கிறது எத்தனை மணியாலும் பரவாயில்ல, பணம் கிடைக்க போகுது. இந்த இரவு தொடர்த்தாச்சு. இரவு தான் அமைதிக்கானது, நிம்மதிக்கானது, ஆரோக்கியத்துக்கானது. ஆனால் இரவு என்ன செய்யறோம், பணமாக மாற்றுறோம். பகலை இரவா மாற்றியாச்சு. இன்னைக்கு எல்லாம் நைட் டியூட்டி, ஐடி கம்பெனிலாம் போய் நைட்டு படுத்து கண் விழிச்சு வேலை செஞ்சுட்டு பகலில் தூங்கிட்டே இருக்கிறாங்க. சைத்தை எப்படி மாற்றிட்டான் பாருங்க. அப்போ பூமி 2 காலங்களில், அதாவது இரவு பகலாக படைத்தவனை நிராகரித்து அவனை நிராகரித்து அப்படின்னு அர்த்தம். எப்போ நம்ம இயற்கையை மாறிட்டோமோ இரவு நிராகரிச்சுன்னு அர்த்தம். இயற்கையை எப்போ நம்ம மாற்றிக்கிட்டோமோ இரவு நிராகரிச்சிட்டோம். நீங்கள் தானே ஏற்படுத்துவீர்கள். அவன் அகிலத்தார்க்கெல்லாம் இறைவன் என்று கூறுவீராக. அவனே அதன் மேலுள்ள, அது மேல பூமிக்கு அதன் மேலிருந்து உறுதியான மலைகளையும் அமைத்தான், அதன் மேலும் பாக்கியங்களை பொழிந்தான். இன்னும் அவன் அதில் காற்றுகளை, அவற்றில் உணவுகளை 4 காலங்களில் சீராக்கினான். 4 நாட்கள்ல 4 காலங்கள். 4 காலம் என்ன? 4 விதமான உணவுகள், ஒவ்வொரு காலகட்டத்துக்கான உணவு படைக்கிறான். வானத்தின் உணவு இருக்கு இல்லையா, பழங்கள் எல்லாமே வந்து வானத்தின் உணவு. பழங்கள் எல்லாமே மேன்மையானது, அதுக்கு சமைக்க தேவையில்லை, அது எதையும் நம்ம தீண்டு தேவையில்லை, அப்படியே பறித்து சாப்பிடலாம். அப்படியே பழுத்து விழும், பழுத்து விழுந்து அப்படியே எடுத்து சாப்பிடலாம். அதில் எல்லா மனமும் இருக்கும், ருசியும் இருக்கும், எல்லா ஆரோக்கியமும் இருக்கும், தூய்மையானது, மனிதனுடைய கரங்கள் படாது. அதுக்கப்புறம் கால்நடைகள் மேயக்கூடியது, அடுத்து பூமி விளையக்கூடியது, அடுத்து கடல்ல விளையக்கூடியது. 4 விதமான உணவு இருக்கு இல்லையா. இப்படி கடல்ல விளையக்கூடிய மாமிசம், கால்நடைகள் மாமிசம், பூமி விளையக்கூடிய காய்கறிகள், அடுத்து பழங்கள். இந்த 4 விதமான உணவை இறைவன் படைச்சிட்டான், உங்களுக்காக படைச்சிட்டேங்க. இதுக்கு எதுக்குமே பணம் தேவைப்படலை. இப்படி கடல்ல போயிட்டு வலையை விரிக்கிறாங்க, பணத்தை போட்டு மீன் எடுக்கல, பணத்தை போட்டு எடுக்கிறாங்களா, வலையை போட்டு தான் எடுக்கிறாங்க. கடலை வலை போட்டதுக்கப்புறம் எல்லா விதமான மீனும் கிடைக்குது, எல்லா விதமான மீனும் கிடைக்குது. அதை மனிதன் வெளியே எடுத்துட்டு வந்து அதை பிரிக்கிறான், அதுக்கு ரேட்டு நிர்ணயிக்கிறான். அப்படித்தானே? இவங்க காசை போட்டு பிடிக்கல, காசை போட்டால் பிடிக்கிறாங்க இல்லையே, அது சுபாதானம் வருது. இறைவன் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எல்லாருமே உங்களுக்காக படைச்சிருக்காங்க. அது ஒருத்தர் எடுத்து 10 பேர் பங்கிட போது அதுக்கு மதிப்பீட்டு போடுறாங்க. அதே மாதிரி தான் விளைச்சல் அப்படித்தான். எதையும் பணத்தை விளைச்சி விளை வைக்கல, எல்லாமே இயற்கை. இறைவன் சார் ஒவ்வொரு உணவுலையுமே அதுக்கான விதையை கொடுக்குறான், அதுல இருந்து திருப்பி விளையுது. அப்ப யாராச்சும் நான் பணத்தை விளைச்சி வச்சிருக்கேன், தோட்டத்துல பணத்தை விளைச்சி வச்சிருக்கேன், அது விளைய ஆரம்பிச்சு சொல்ல முடியுமா? நமக்கு என்ன வேணுமோ அதை விதைக்கணும், அதுதான் விளையும். அதே மாதிரி கால்நடைகளும் அப்படித்தான். பணத்துக்கு எதுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது, இயற்கைக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அறிவுக்கும் மனிதனுக்கும் தான் பணம் சம்மந்தமா இருக்கு. அப்ப இறைவன் படைக்கும் போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்காக படைச்சுக்கங்கிறான். எதை இறைவன் பணத்தை கேட்கல, உங்களுக்கான எதையும் கேட்கலாம், தேவையற்றோம். காற்று வீசுது, மழை பெய்யுது இல்லையா, இரவு பகல் மாறி மாறி வருது, சூரியன் உதிக்குது மறையுது, சந்திரன் உதிக்குது மறையுது, காலம் நேரமும் கடந்துகிட்டே இருக்கு. இது எதுக்காச்சும் நமக்கு பணம் தேவைப்படுமா? இது எதுக்கும் பணம் தேவைப்படாது. பணத்தை வச்சு எதுவும் செய்ய முடியாது. பணத்தை கொண்டு இரவு வாங்க முடியாது, தூக்கத்தை வாங்க முடியாது, பகலை வந்து வாங்க முடியாது, அமைதி நிம்மதியும் பணத்தை கொண்டு வாங்க முடியாது. ஆனால் மனிதனுக்கு எப்படி அழகாக்கப்பட்டதுன்னா,
பணம் இருந்தால் வாழ்ந்துடலாம், பணம் தான் வாழ்க்கை. மனிதனுடைய கவலையும் பயமும் அதுக்காக வேண்டிதான். பணம் இல்லையே, பணம் இல்லையே, எப்படி சம்பாதிக்கிறது இல்லையா? அப்ப ஆன்மீகன்ற பேர்ல, காணிக்கின்ற பேர்ல பணம் தான் முக்கியத்துவம் பெறுது. அரசியலுக்கும் அப்படிதான் பணம் முக்கியத்துவம் பெறுது. கல்விக்கும் வியாபாரம் ஆகி போச்சு, பணம் முக்கியத்துவம் பெறுது. மருத்துவம் அப்படிதான். உயிரை பாதுகாக்கிறேன், உயிரை பணையம் வைத்து வாங்கக்கூடிய எல்லாமே பணம். அப்ப பணத்துக்கு மறுபேர் என்ன? கருப்பு பணம். எதெல்லாம் கருப்பு பணம்? எப்போ உயிரை பணையம் வச்சு வாங்குறாங்களோ அது கருப்பு பணம். திருமணத்து பேர்ல வரதட்சணை வாங்கல, அது கருப்பு பணம். லஞ்சம் வாங்குறாங்கல்ல, அது கருப்பு பணம். இடம் மோசடி வியாபாரம் பண்றாங்கல்ல, அது கருப்பு பணம் இல்லையா? காணிக்கின்ற பேர்ல கோயிலில் போடுறோம் இல்லையா, வழிபாடு தலங்கள், அது கருப்பு பணம். எதெல்லாம் கணக்குக்கு வராதோ அதெல்லாம் கருப்பு பணம். அப்ப நம்ம என்ன சிந்திக்கிறோம்? இந்த கருப்பு பணம் சம்பாதிக்க தான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம். மனசாட்சியை நிராகரிச்சுட்டு, நியாய உணர்வை இழந்து இல்லையா, இயற்கைக்கு மாறாக இறைவனுக்கு எதிராக வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மனித துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். மனிதனுக்கு மனிதன் துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இந்த பணம் அவ்வளவு குணக்கேடுல உண்டாக்கிறது. மத்திய 2:22 அவனே உங்களுக்காக பூமியில் விரிப்பாகவும் வானத்தை விதானமாக அமைத்து, அவனே உங்களுக்காக மனிதனுக்காக பூமி விரிப்பாகவும் வானத்தை விதானமாக அமைத்து, வானத்திலிருந்து மழை பொழிய செய்து, அதிலிருந்து உங்கள் உணவிற்காக கனிவுகளை வெளிவரச் செய்கின்றான். நீங்கள் அறிந்து கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ்வுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். இப்ப எல்லாரும் பேச அப்படித்தான். இணை எது? பணம் தான் இணையா இருக்கு. பணம் தான் நீங்க கடவுளா இருக்கு. கடவுள் தான், பணம் தான் நீ தெய்வமா இருக்கு. பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை நினைக்கிறோம் இல்லையா? அப்ப இறைவன் சொல்றான், உங்களுக்காக பூமி விரிப்பாக படைச்சிட்டேங்கிறான். உங்களுடைய வாழ்க்கைக்காக வானத்தை விதானமா அமைச்சிட்டேங்கிறான். இது பணத்தை கொண்டு செய்ய முடியுமா? இன்னும் வானத்திலிருந்து மழை பொழிய செய்கிறேங்கிறான். இது பணத்தை கொண்டு நடக்குமா? அதிலிருந்து உங்கள் உணவிற்காக கனிவுகளை வெளிவரச் செய்கின்றேன். நீங்கள் அறிந்து கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ்வுக்கு இணைகள் ஏற்படுத்தாதீர்கள். அல்லாஹ் இணை ஏற்படுத்தினா என்ன? பணம் இருந்தால் வாழ முடியும், பணம் இல்லைனா வாழ முடியாது. பணம் தான் என் வாழ்க்கை, பணம் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். விரக்தியா இருந்தா இல்லையா? சைத்தான வேற எதுவும் இல்லை, பணம் தான் நீ சைத்தான். அதுதான் இணை வைப்பு. அதுதான் மனிதனை குணக்கெடுதல் உண்டாக்குறது. அதுதான் மனிதன் வரம் இருந்தும் அதை கொண்டுதான். அத்தியாயம் 3:14 பெண்கள் ஆண்கள் பொன்னாலும் வெள்ளியிலுமான பெரும் குயில்கள், உயரக குதிரைகள், கால்நடைகள், விளைநிலங்கள் ஆகியவற்று மீது உள்ள ஆசை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கின்றது. சோதனை தான், இங்கதான் சோதனையா இருக்கு. இப்படி படைக்கப்பட்ட 2 இனம் தான், ஆண் பெண் 2 தான். எத்தனை கோடி பேர் இருக்கலாம், ஆனா படைக்கப்பட்ட 2 இனம் தான், ஆண் பெண் 2 பேர் தான். இப்ப பெண்கள் ஆண்கள் பொன்னாலும் வெள்ளியிலுமான பெரும் குயில்கள், பொருள், உயரக குதிரைகள், கால்நடைகள். பெண்களுக்கு நிறைய தங்கம் வெள்ளி இதுமாரி தான் மோகம் இருக்கு, இதுதான் ஆசை இருக்கும். எவ்வளவு சேர்த்தாலும் பத்தாது. ஆண்களுக்கு நல்ல பைக்கு காரு இல்லையா, வெளியே பந்தாவா ஸ்டைலா சுற்றணும். 2 பேரும் சேர்ந்து விளைநிலங்கள், வாழ்க்கை என்ன வேணும்? விளைநிலங்கள் வேணும். அப்ப பெண்கள் ஆண்கள் பொன்னாலும் வெள்ளியிலுமான பெரும் குவியல்கள், உயர்ரக குதிரைகள், கால்நடைகள், விளைநிலங்கள் ஆகியவற்று மீதுள்ள ஆசை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான். இவையெல்லாம் உலக வாழ்க்கையின் அற்ப பொருளே ஆகும். அல்லாஹ்விடத்தில் அழகான தங்குவிடம் உண்டு. இதெல்லாம் அற்ப பொருள் தான், சொற்பமானதான், அற்பமானதான், நிலையானது கிடையாது. இந்த உலகத்துல மட்டும்தான் இந்த பொருளும் இந்த பணமும் செல்லும். அப்படிதானே? இந்த உலகத்துல மட்டும்தானே பணமும் பொருளும் செல்லும், பணம் செல்லும். மனிதனுக்கு மட்டும்தான் பணம் தேவைப்படும், மற்ற எந்த உயிரினத்துக்கும் பணம் தேவைப்படாது. அதை நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும். இந்த பணம் இந்த உலகத்துல மட்டும்தான். எத்தனையோ பேர் இறந்துருக்கிறாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் முன்னாடி சொல்றாங்க. முன் சென்றவர்களை பாருங்க, விட்டு நோக்குங்கன்னு சொல்றான். உங்களுக்கு முன்னாடி பூமியில சுற்றி திருந்து பாருங்க, எவ்வளவு கோடீஸ்வரர்லாம் நிறைய மாடுகள்லாம் கட்டி வாழ்ந்தவங்களா இருக்காங்க. யாருமே எதையும் கொண்டு போனாங்களா? போகும்போது கொண்டு போக முடியாதுன்னு தெரியும், எல்லாரும் தெரியும். போகும்போது என்னத்தை கொண்டு போறோம். ஆனா இருக்கும்போது வாழ்றதும் கிடையாது, சேர்த்து வச்சுட்டே இருப்போம். சரி, ஓடி ஓடி சம்பாதிக்க முடியும், சேர்த்து வைக்கிறோம். எதுக்கு சேர்த்து வைக்கணும்? அது வாழணுமா இல்லையா? தானும் வாழணும், பிறருக்கு கொடுக்கணும். அப்படி இல்லை, பணம்ன்ற ஒரு பொருளை சேர்த்து வைக்க தான் தோணும். பணமும் பொருளும் சேர்த்து வைக்க தோணுமே தவிர செலவு பண்ண தோணாது. எது செலவு பண்ண தோணும்? குணம். அது செலவு பண்றதே கிடையாது. அந்த குணம் தான் இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கோம். குணம் இருந்தால் செலவு பண்ணிடுவோம். கருமித்தனம் அங்கதான் இருக்கு. மனிதனா வாழ்றதுக்கு குணம் ரொம்ப அவசியம், பணம் அவசியம் கிடையாது. மனிதன் மிருகமா வாழ்றதுக்கு தான் பணம் அவசியமா இருக்கு. கேட்பாங்க, எல்லாம் மனுஷனாப்பா, பணத்துக்காக இந்த செயல் செய்யணுமா இல்லையா? இங்க நடக்கிற எல்லா அநியத்துக்கும் இந்த பணம் தான் காரணம். திருடுறவன் பணத்துக்காக திருடுறான், பொய் சொல்றவன் பணத்துக்காக திருடுறான், விபச்சாரம் பணத்துக்காக தான் இல்லையா, லஞ்சம் வாங்குறது பணத்துக்காக தான். நடக்கிற எல்லா அநியத்துக்கும் காரணம், ஒரே காரணம் பணம் தான்.
நினைச்சிருக்கோம் எல்லா துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் தீர்வு எதுன்னா பணம் நினைச்சிட்டு இருக்கோம். மனிதனா வாழ்றதுக்கு பணம் அவசியம் இல்லை, குணம் தான் அவசியம். பணம் தேவைதான், ஆனால் பணமே வாழ்க்கையாகாது. அதில் குணம் இருக்கணும். குணம் இருந்தால் அந்த பணத்தை சரியாக நம்ம சம்பாதிக்கணும், சரியாக செலவு பண்ணணும். அதில் நியாய உணர்வு இருக்கும், அதில் உண்மை இருக்கும், நன்மை இருக்கும், நியாயம் இருக்கும். 29:64 இன்னும் இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமின்றி வேறு இல்லைங்கிறான். இந்த உலக வாழ்க்கை வீணானதும் விளையாட்டுமானதும். வீண் அர்த்தம் பயன் தராது, இடத்துல பயன் தராது. உங்களுக்கு பயன் தர மாதிரி இருக்கும், இந்த பொருளும் அறிவும் புகழும் பதவியும் எல்லாம் பயன் தர மாதிரி இருக்கும், ஆனால் இரண்டு பயன் தராது. அப்படிதானே? இன்னும் உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும், வீணானது பயன் தராது, விளையாட்டும்னா போட்டியும் போராமை. நிச்சயமாக மறுமைக்குரிய வீடு தினமாக அதுவே வாழ்வாகும் இவர்கள் அறிந்திருந்தால். நீங்க அறிந்திருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மறுமை மறைவாக்கப்பட்ட அந்த வாழ்க்கை தான் மேலானது. இது சொற்பமானது, அர்த்தமானது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் மரணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அந்த காலம் மறைக்கப்பட்டிருக்கு, நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு அழகேஸ்வரோட யார் என்று சோதத்துக்காக தான் படைச்சுட்டேங்கிறான். செயலில் ஆகணும் சோதத்துக்காக பூமி அலங்காரமாக்கி, அலங்காரம் தான் இது, அவ்வளவுதான். எல்லாமே மண்ணு தான், நம்ம பார்க்கறது எல்லாம் மண்ணு தான். மனிதர்களை பார்க்குறோம், பெண்களை பார்க்குறோம், ஆண்களை பார்க்குறோம், எல்லாம் அழகா இருக்கிறாங்க, வெள்ளையா இருக்காங்க, நெட்டையா இருக்காங்க, குட்டையா இருக்காங்க, பார்க்கறதுக்கு கவர்ச்சியா இருக்கிற மாதிரி எல்லாமே தெரியுது இல்லையா? ஆடையும் ஆளும் எல்லாமே வச்சிடும், மனிதனை பார்க்கும்போது ஒரு கவர்ச்சியா இருக்கு. அதுவே கொஞ்சம் ஆடை நீக்கிட்டா அசிங்கமாயிரும், தோலை நீக்கிட்டா பயமாயிரும். அப்படிதானே? அதை யோசிச்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் அமைதியும் பாருங்களேன். ஆடை நீக்கிட்டா அசிங்கமா இருக்கும், மனிதன் அசிங்கமா இருப்பான். அப்படியே அவனுடைய தோல்ல நீக்கிறனாவும் எலும்பூட்டாயிரும், பயமாயிரும். அதுதான் ஒரிஜினல், அதுதான் மண், அவ்வளவுதான். இந்த மண்ணை தான் அலங்காரமாக்கி வச்சிருக்கான் இறைவன், கொஞ்சம் அழகாக்கி வச்சிருக்கான், அதை நம்ம அலங்காரமாக்கிறோம். மனிதனை வந்து மண்ணில் தான் படைச்சிருக்கிறான், படைக்கப்பட்ட எல்லாமே மண்ணில் தான் படைக்கப்பட்டிருக்கு, எல்லாம் அலங்காரப்பட்டிருக்கு, அழகாக்கப்பட்டிருக்கு, அது அலங்காரமாக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த அலங்காரத்துக்கு தான் பெருமையும் போராமையும் போட்டியும் நயவஞ்சகமும். அழகு குறையும் தானே, வயசு குறையும் தானே, பலம் குறையும் தானே, எதுவுமே நிலையானது கிடையாதுன்னு நம்ம பார்க்குறோம்ல. பெரிய பெரிய அழகியெல்லாம் பார்ப்பாங்க, அன்னைக்கு அப்படி அழகா இருந்தாங்க, இன்னைக்கு இவ்வளோ அசிங்கமா இருக்காங்க, அந்த நிலை வேறு நிலை வேறு. அன்னைக்கு எல்லாம் பயில்வானமா இருந்தாரு, இன்னைக்கு பாருங்க நோஞ்சாமா இருக்காரு, சொல்லுவாங்களா இல்லையா? இதுக்கு தானே போட்டியும் போறாங்க, இந்த வாழ்க்கைக்கு தான் அலங்காரமும், இதுக்கு தான் நம்ம வந்து மோகம் கொண்டுட்டு இருக்கிறோம். எல்லாம் சொன்னா இதெல்லாம் அற்பமானது, சொற்பமானது, நிலையானது கிடையாது. அதனால இந்த உலக வாழ்க்கை வீண் விளையாட்டு மட்டும் வேறு இல்லைங்கிறான். வீணானது, நம்ம எதை பார்த்து அழகு நினைக்கிறோமோ, எதை பார்த்து அற்புதம் நினைக்கிறோமோ எல்லாமே அசிங்கமாயிரும், ஒரு நாள் பயமா ஆயிரும். 7:10 மேலும் நிச்சயமாக நாம் உங்களை பூமியில் வசிக்க செய்தோம், அதில் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஆக்கி தந்தோம். உங்களை பூமியில் வசிக்க செய்தோம் சொற்ப காலம், அதில் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஆக்கி தந்தோம். உங்களுக்கு எல்லாம் படிச்சு வேண்டாம், வானங்களுக்கு பூ வரைக்கும் உங்க தேவையான அனைத்தையும் படிச்சுட்டேங்க வாழ்றதுக்காக. எனினும் நீங்கள் நன்றி செலுத்துவது மிகவும் சொற்பமாகும். நீங்க நன்றி செலுத்துவது நன்றி கட்டவங்களா இருக்கீங்க. கொடுத்த அருளை விட்டுட்டு பொருள் பக்கம் திரும்பிட்டீங்க, ஞானத்தை விட்டு அறிவு பக்கம் திரும்பிட்டீங்க, படைச்சனை விட்டு மனிதன் பக்கம் திரும்பிட்டீங்க. அது சைத்தான் அழகாக காமிச்சிட்டான். எப்படி சொல்றான்ல, சைத்தான் என்ன சொல்றான் பாருங்க. 15:39 அத்தியாயம் 15:39 அவன் கூறினான், என் இறைவனே, என்னை வழிகேட்டில் விட்டுவிட்டதால் நான் இவ்வுலகை ஆடம்பரமாக்கி அவர்கள் அனைவரையும் வழிகெடுத்துடுவேன். இதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த உலக அழகா படைச்சிருக்கான், அதை ஆடம்பரமாக்கி அனைவரும் வழிகெடுத்துடுவேங்கிறான். பெருமை கொண்டு, போராமை கொண்டு. பெருமாயும் போராமையும் ஆடம்பரம் தானே. முதல்ல சொன்ன மாதிரி மனிதன் அழகா அமைப்பில் படைச்சுங்கிறான். மனிதனை அழகா அமைப்பில் படைத்தேன், ஆடையை கொண்டு உங்களை அழகாக்கினேன். ஆனா அதுக்கப்புறம் அலங்காரமாக்குறதுனால பெருமை கொண்டு தானே. இந்த அலங்காரம் தானே போட்டியும் போராயும் உண்டாகும். அப்ப எது உண்மை? மண்ணில் போச்சுட்டா எலும்புதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கை. அப்ப நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நம்ம பணத்துக்கு முன்னாடி போக மாட்டோம். குணம் தான் வாழ்க்கை. குணத்துக்கான கூலி தான் தவிர பணத்துக்கான கூலி கிடையாது. இறைவன் வந்து நீ எவ்வளவு சம்பாரிச்சப்பா, எவ்வளவு சேர்த்து வச்ச, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு நிலம் வாங்கி போட்டிருக்க, எவ்வளவு நகை வச்சிருக்க, இதுக்கான கூலி கொடுப்பானா அல்லது குணத்துக்கான கூலி கொடுப்பானா? என்ன நல்ல குணத்தோட வாழ்ந்த, நல்ல செயல் செஞ்ச, மனிதனா வாழ்ந்தியா, இறக்கத்தோட வாழ்ந்தியா, கருணையோட வாழ்ந்தியா, நேர்மையை வாழ்ந்தியா, நியாயமா வாழ்ந்தியா, எதுக்கான கூலி தான் கொடுப்பான். எதை சம்பாதிக்கணும்? குணத்தையா பணத்தையா? நம்ம சம்பாதிக்க எதை தேடி போறோம்? குணத்தை தேடி போறோம், பணத்தை தேடி போறோமா? பெரும்பாலும் இந்த பணம் தான் மனிதனை வழிகெடுக்குது. எல்லா குணக்கெடுக்கும் இந்த பணம் தான் காரணம். உலகத்தில் நடக்க எல்லா அநியாயத்துக்கும் சரி, அப்படிதானே? எல்லா குணக்கேடுக்கும் எல்லா கெட்ட செயலுக்கும் எது காரணம்னு சொன்னா இந்த பணம் தான். பணத்தை மட்டும் விட்டு விலகிட்டோம்னு சொன்னா
குணம் பாதுகாக்கப்படும். குணம் பாதுகாக்கப்பட்டால் மனித சமுதாயம் பாதுகாக்கப்படும். 20:131 அத்தியாயம் 20:131. இன்னும் அவர்களில் மனிதர்களில் சில பிரிவினரை சுகம் அணிவிக்க நாம் விழித்திருக்கும் பக்கம் உமது கண்களை நீட்டாது. சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறான். சில பேர் கொடுக்கப்பட்டதெல்லாம் சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, நிலையானது கிடையாது. அதனால மனிதர்களில் சில பிரிவினரை சுகம் அணிவிக்க நாம் விழித்திருக்கும் பக்கம் உமது கண்களை நீட்டாது. அவர்களை சோதிப்பதற்காகவே நாம் கொடுத்துள்ள உலக வாழ்க்கையின் அலங்காரமே ஆகும். உமது இறைவன் வழங்கியிருப்பது சிறந்ததும் நிலையானதும். எது வேணுங்கிறான்? இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு பொருளும் அறிவும் வேணுமா, அல்லது இறைவன் கிட்ட வேணுக்கூடிய அருளும் ஞானமும் வேணுமா? சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். நீங்க கொடுக்கப்பட்ட எல்லாமே சோதனை தான். உறவுகளும் சோதனை தான், பொருளும் சோதனை தான். இதை கொண்டு மயங்கிடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில மயங்கி விடாதீங்கன்னு சொல்றான். மதிமயக்கமின்றி இல்லைங்கிறான். எப்ப தெரியும் நமக்கு மதிமயக்கம் தெரியுமா? அந்த உயிர் கைப்பற்றும் போது, அல்லது உடல் வந்து பலகீனமாகும் போது, உறவுகள் விலகி போகும்போது, வியாபாரம் நொடிச்சு போகும்போது, நான் நினைச்சது நடக்காத போது, நான் வேண்டியது கிடைக்காத போது தெரியும் இதெல்லாம் வந்து வீணானது, இது நிலையானது கிடையாது, இது மதிமயக்கம் தான். சரிதானே? நம்ம அறிவு கெட்டும் போதெல்லாம் ஓடி ஓடி சம்பாதிப்போம். ஆனா ஒரு நாள் சம்பாதிச்சு உட்காரும் போது தெரியும், இப்படி அந்த பணத்தை அந்த பிள்ளைகள் எடுத்துக்கிட்டு அந்த பெற்றோரை கொண்டு போய் அனாவசியத்தை விடுறாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு பணம் முக்கியமா, பெற்றோர் முக்கியமா? காரணம் பணம் நம்ம தான் பழகிட்டோம். நம்ம பணம் சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கு பணத்தை வச்சு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துட்டோம். இப்ப அவனுக்கு வாழ்க்கைக்கு பணம் தான் முக்கியமா தெரியுது, உறவு முக்கியமா தெரியல. அப்படிதானே? நட்பு முக்கியமா தெரியல, மனிதனா முக்கியமா தெரியல. ஏன்னா பணம் இருந்தா போதும் நினைக்கிறேன். பணம் தான் எல்லாம் எனக்கு தேடி வந்துடும், எல்லாம் தேடி வரும். ஆனா எது வராது, எதை மீட்க முடியாது, காலத்தை மீட்க முடியாது, உயிரை மீட்க முடியாது. ஆனா உயிரை வேலை பேசிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு மனிதன் வழிகேட்டு போயிட்டான். எப்படி? நீ டாக்டர்கிட்ட போனா போதும், எவ்வளவு இங்கேருந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ஆம்புலன்ஸ்ல வேக வேகமா கூட்டு போறாங்களா இல்லையா? எப்படி? அப்படியே உரோடெல்லாம் கத்திட்டு கூட்டு போறாங்க. கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டு அவன் பணத்தை வாங்கிட்டு போயிடுவான் ஆம்புலன்ஸ்கார. இப்ப அங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. என்ன செய்வாங்க? வந்து கையெழுத்து, உறவுக்காரன் கையெழுத்து போடணும். என்ன கையெழுத்து போடணும்? எவ்வளவு அவங்க பணம் கேட்கறாங்க கட்டிட்டு தான். பணம் கட்டினாதான் என்ன செய்வாங்க? மருத்துவம் வைத்தியம் பார்ப்பாங்க. அப்படியே வைத்தியம் பார்க்க அவங்க செத்து போயிட்டான்னு வச்சுங்க, அந்த பணத்தை கூட கொடுக்க மாட்டாங்க. பணம் கட்டினா பணத்தை கொடுக்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அரக்க குணமாயிருச்சு. அதே மாதிரிதான் எல்லா துறையிலையுமே சரி, ஆன்மீகமாகட்டும், அரசியல் ஆகட்டும், வாணிபம் ஆகட்டும், எல்லா துறையிலையுமே இந்த பணம் முக்கியத்தரும் போது குணம் கெட்டு போய் அரக குணமா ஆகி போச்சு. ஒவ்வொரு என்ன பணம் இது, மனுஷன் சாவடிக்கிறாங்க, பணம் பணம், நானும் செத்து போயிட்டே இருக்கேன் சொல்றோமா இல்லையா? இது தனி மனிதன் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க முடியும், யோசிக்க முடியும். அப்ப இந்த பணத்தை எப்படி விலகுறது அப்படின்னா, இறைவன் எதிரான படைச்சானோ அந்த நோக்கத்தோட வாழ்ந்தோன்னு சொன்னா போதுன்ற மனம் இருந்தா போதும். போதுன்ற மனம் தான். அடுத்தவங்களை பார்த்து வாழணும், அடுத்தவங்க காட்டி வாழணும், அந்த வாழ்க்கை விட்டு விளையும். எனக்காக தான் நான் வாழ்றேன், என்னை படைச்ச நோக்கம் என்னவோ அதுக்காக நான் வாழ்றேன், என் இறைவனுக்காக வாழ்றேன். என் காலம் எப்போ முடியும் தெரியாது, என் நேரம் எப்போ முடியும் தெரியாது. அதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையை நான் நிறைவா வாழணும். இறைவன் என்னை திருத்திக் கொள்ளணும், நானும் இறைவனை திருத்திக் கொள்ளணும். என்னுடைய வாழும், என்னுடைய மரணமும், என்னுடைய தொழுகையும், என்னுடைய குர்பானியும் அல்லாஹ் குறிதான் இருக்கணும் இல்லையா? 104:2-3. பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றார். மனிதன் பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான். நிச்சயமாக தன் பொருள் தன்னை என்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகின்றான். அப்படி இல்லைங்கிற எண்ணி பார்த்து சேர்த்து வச்சுட்டே இருக்கு. எப்படி? இது என்னை பாதுகாக்கும். எது பாதுகாக்கும்? இந்த பணம் என்னை பாதுகாக்கும். பணம் பாதுகாக்குமா? பாதுகாக்காது. பணம் தான் பாதுகாக்கும், அதான் பணம் தான் ஆபத்து. அப்படி நினைச்சிருக்கோம், பணம் தான் பாதுகாப்பு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுதான் பணம் தான் ஆபத்து. அப்படிதானே? அப்ப குணம் கொடுக்கப்பட்ட மேன்மையான அந்த வாழ்க்கையில வாழ்றதை விட்டு பணம் தேடி போய் கீழான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும். சேர்த்து அழகா காமிச்சிட்டு இருக்கோம். நீ குணம் யார்கிட்ட இருக்கு? நம்மளுடைய குணம் இருக்கா? குணத்தை விரும்புகிறோம் அடுத்தவங்கள்ட்ட. அவங்க அன்பா பேசணும், அவங்க பணிவா பேசணும், பொறுமையா பேசணும், உண்மையை பேசணும். மற்றவங்கள்ட்ட விரும்புகிறோமா இல்லையா? நம்மள்ட்ட இல்லை. காரணம் ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள்ட்ட விரும்புறது நம்மள்ட்ட இல்லை. காரணம் நம்ம பணத்தின் மேல இருக்கோம். நியாயம் வந்து சம்பாதிக்க முடியாது, உண்மை பேசினா வியாபாரம் பண்ண முடியாது இல்லையா? அது சொல்லுவாங்களா இல்லையா? உண்மை பேசினா வியாபாரம் பண்ண முடியாதுங்க, நியாயம் வந்து சம்பாதிக்க முடியாது. பணத்தை சம்பாதிக்கணும் என்ன செய்யணும்? குணத்தை இழந்துடணும், நியாயத்தை இழந்துடணும், உண்மை இழந்துடணும், நன்மை இழந்துடணும், சத்தியத்துக்கு எதிராக வாழணும், மனசாட்சி துரோகம் பண்ணிட்டு தான் வாழணும். அதனால் மனிதன் மனசை வச்சுக்கணும். பணம்ன்ற ஒரு விஷயம் வந்து இறைவனுக்கு எதிரானது, மனசாட்சிக்கு எதிரானது, மனிதநேயத்துக்கு எதிரானது,
அப்ப எது இது பணம்? என்ன இப்ப சைத்தான் தான் பணம். கடவுளே ஆக்கிட்டான் சைத்தான். நினைச்சிட்டான் பணத்தை கொண்டு கடவுள் ஆக்கிட்டான். இன்னைக்கு கடவுளே தெய்வம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பணமே தெய்வம் சொல்றாங்க, காசு தான் கடவுள்னு சொல்றாங்க. அதில் இவ்வளவு இணையத்துல போயிட்டோம். அந்த பணத்தை விட்டு விலகிட்டோம்னு வச்சுங்களேன், இயற்கை எளிமையாக வாழலாம். நமக்கான வாழ்க்கை என்ன சொல்லிடுறோம், உங்களுக்கு வானம் பொழிய பூமி வேலையை நான் வாழ வச்சுட்டு இருக்கேன், அந்த இயற்கைக்குள்ள வந்துருங்க. எண்ணில் அடங்காது இருக்கு. ஒரே ஒரு விதை விதைக்கிறோம், அது எவ்வளவு பழங்களை கொடுக்குது, எவ்வளவு காய்கறி கொடுக்குது இல்லையா? ஒரு ரெண்டு ஆடு வளர்க்குறோம், அது குட்டி போட்டு எவ்வளவு ஆடுகள் வருது, விளைச்சல். 2 கோழி வளர்த்தா அது எவ்வளவு கோழி வருது. அப்ப எல்லாமே விளைச்சல் தான், மன உளைச்சல் இருக்காது. நாம் எப்போ பணத்துக்கு போடணுமோ நினைச்சிடும், பணம் உளைச்சல் கொடுக்கும், மன உளைச்சல் கொடுக்குதா, விளைச்சல் கொடுக்குதா? அதில் பணங்கிறது மனிதனுக்கு குணக்கேடு தான் உருவாக்கும் தர குணநலங்க உருவாக்காதுன்னு புரிஞ்சுக்கும். 40:21 இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன் இருந்த ஒரு முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? பாருங்கிறான். நீங்க பூமியில் பிரயாணம் செய்து உங்களுக்கு முன் இருந்த ஒரு முடிவு எப்படி இருந்தது என்பதை பாருங்க, பார்க்கவில்லையா? பாருங்கிறான். அவர்கள் பலத்தாலும் பூமி சின்னங்களாலும், அவர்கள் பலத்தாலும் சரி நல்ல வழிமுறைகளா இருந்தாங்க, பூமி சின்னங்களாலும் இவர்களை விட, அதாவது உங்களை விட வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் பாவங்களின் காரணமாக அவர்களை அல்லாஹ் பிடித்து கொண்டான். இன்னும் அல்லாவிடமிருந்து அவர்கள் காப்பாற்ற எவரும் இல்லை. இந்த பணம் காப்பாத்தல, பதவி காப்பாத்தல, புகழ் காப்பாத்தல, ஒரு நோயை கொண்டு வறுமை கொண்டு பிடிச்சோன்னு வச்சுங்க, இனி அவனை தவிர யாராலையும் காப்பாற்ற முடியாது. இறைவன் உங்களுக்கு உதவி செய்வானா வெளியூர் யாரும் இல்லை, அவன் தடுத்துட்டா யாராலும் கொடுக்க முடியாது. இறைவன் உங்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தோம், அவனை தவிர நீக்க முடியாது. அவன் அருள் பிடிச்சிட்டா அவனுக்கு நிகரான யாரும் கிடையாது. அப்ப இறைவன் பக்கம் திரும்பி இயற்கையை ஒட்டி வாழுமே தவிர பணம் ஒரு வாழ்க்கை கிடையாது. எதுக்கு பணம்? உணவுக்கு பணம் தேவையில்லை, இறைவன் உணவு நான் படைச்சிட்டேங்கிறான். இரவு பணம் தேவையில்லை, இரவு நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேங்கிறான். தூக்கத்துக்கு பணம் தேவையில்லை, தூக்கத்தை இறைவன் தான் கொடுக்கணும். அவன் தான் விழிக்க செய்யணும், அவன் தான் தூய்மைப்படுத்தணும். அப்ப எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்கு, அது இயற்கை. மனசுக்கு அமைதி நிம்மதியும் பணத்தை கொண்டு கிடையாது, குணத்தை கொண்டுதான். அத்தியாயம் 28:60 மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகம் அவருடைய அலங்காரம் தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகம் அவருடைய அலங்காரம் தான். ஆனால் அல்லாவிடத்தில் இருப்பது மிகவும் மேலானதாகவும் நிலையானதாகவும் இருக்கின்றன, நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? சிந்திங்கன்னு சொல்றேன். இந்த நேற்று வருது பார்த்த வீடியோல ரைமான்ஸ் அப்படின்ற ரைமான்ஸ் பார்த்துருக்கும்ல, இப்பெல்லாம் வந்து நிறைய வந்துருச்சு, கிளாத்துடைய அந்த துணி கம்பெனி நிறைய வந்துச்சு. முதல்ல வந்து ரைமான்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், நல்லா உழைக்கும். யாராலும் செய்வாங்க, ரைமான்ஸ் துணி தான் அதிகமாக வச்சு தப்பாங்க. ஃபங்க்ஷன் ஆஃபீஸர்ஸ்லாம் ரொம்ப தப்பாங்க, கவர்மெண்ட் ஜாப்லாம். அது எப்படின்னா 4-5 வருஷம் தான் இருக்கும், அதை தையில பிரித்து போட்டு தச்சுப்பாங்க. தையில பிரித்து விட்டு கூட அப்படி ஐன் பண்ணி போடுற இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு, அதோட ஓனர் எப்படின்னா இன்னைக்கு அம்பானி எப்படின்னா அன்னைக்கு அம்பானியோட தாண்டி இருந்தார், அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருந்தது. அவருக்கு 2 பிள்ளைகளாம். அந்த 2 பிள்ளைங்கள கல்யாணம் முடிஞ்சோன்னா ஒரு பையன் நினைச்சிட்டா ஷேரை பிரிச்சுட்டு போயிட்டார், தனியாக போயிட்டார். மீதி இருந்த ஒன்று தான். ஒவ்வொருத்தரும் அவங்களாம் பில்டிங் எப்படி இருக்கும், பங்களா எப்படி இருக்கும் இல்லையா? இன்னைக்கு அம்பானுடைய பங்களா எப்படி இருந்துச்சு கேள்விப்பட்டோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் இருந்திருக்கு. ஆனால் அவர் நினைச்சிருக்காருன்னா 2வது பையன்கிட்ட எனக்கு உங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் கொடுத்துருப்பா அப்படின்ட்டு. இப்படி ஒரே ஒரு ரூம் மட்டும் கொடுத்துரு. அவ்வளோ பணக்காரு, அவ்வளோ செல்வந்தரு, அவ்வளோ புகழுடையவர். ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சுங்க, ஆனால் அவங்கள பணத்திலே வளர்த்துட்டாங்கல்ல, அப்போ ஷேரை பிரித்து போயிட்டாங்க. அடுத்த ஷேரில் இருக்க இந்த பையனை செய்யறான்னு சொன்னேன், எனக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் கொடுத்துருப்பா, நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னா இல்லைன்னு வெளியேற்றிட்டாரான். வெளியேறி அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, எப்பயுமே கார்லேயே போயிட்டு இருக்காரு, ஒரு ஆட்டோல போக கூட அவர்கிட்ட காசு இல்லையா. இந்த பணம் எங்க கொண்டு போய் பார்த்தீங்களா? கடைசியில் அவரு என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட இல்லை 4 பேர் சொல்றதுக்கு வெக்கப்படுறதுக்கு சொல்ல முடியாதோ சொல்லிட்டாராம், என்கிட்ட காசு இல்லை வாழ்றதுக்கு அப்படின்னு. இதெல்லாம் ஒரு உதாரணம். அதனால இந்த பணம் எப்ப நம்மளை வந்து கொண்டு போய் கீழே பாதாளம் தள்ளிடுதுன்னா சொல்லுவாங்க, பணம் 10 செய்யும் பாதாளத்தை கொண்டு தள்ளிடுவாங்க. ஆனால் இந்த பணத்தை கொண்டு வாழ முடியாது, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. ஆனா அதை கொண்டு தான் நமக்கு ஆபத்தே இருக்கு. குடும்பத்திலேயே, உறவுக்குள்ளேயே, நட்புக்குள்ளேயே, ஏன் பிள்ளைங்கள்ட்டே இருக்கு. அந்த பணம் இருக்க வரைக்கும் தான் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உயிர் எழுதி வைக்காதீங்கன்றான். யார்ட்டா சொத்து தான் எழுதி வச்சிடாதீங்க, எழுதி வச்சீங்கன்னா உங்களை நடுத்தர நிற்க வச்சிடாங்க. அது உங்கள்கிட்ட இருக்க வரைக்கும் உங்களை பாதுகாத்துட்டு இருப்பாங்க, அப்படிதானே? அதனால பிள்ளைங்களை வளர்க்கும் போது இப்ப இருந்து குணத்தை கொண்டு வளர்க்கணும் பிள்ளைங்களை. நம்மளும் சரி, நம்ம குணங்களோட பிள்ளைங்களுக்கு அந்த குணத்தை சொல்லி வளர்க்கணும். பணத்தை காட்டி வளர்க்க வேண்டாம், பணத்தை சம்பாரின்னு சொல்ல வேண்டாம், நம்மகிட்ட பணம் இருக்கு எல்லாத்தையும் வாங்கிக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டாம். குணத்தை வச்சு மட்டும்தான் வாழ முடியும், குணத்தை வச்சுதான் நம்ம நல்ல குணம் இருக்கு, நல்ல வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும்.
நிறைய உதாரணங்கள் இருக்கு. சரியா? 10:31 உங்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உணவளிப்பவன் யார் இவன் கேட்கிறான். உங்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உணவளிப்பவன் யார்? அல்லது செய்பலங்கு மீதும் பார்வை மீதும் சக்தி உடையவன் யார்? மேலும் இறந்தவற்றிலிருந்து உயிரிலிருந்து இறந்தவற்றையும் வெளிப்படுத்துவன் யார்? இன்னும் காரியங்களை திட்டமிட்டுபவன் யார் என்று நீ கேளுங்க. மனிதர்கிட்ட கேளுங்கிறான். உங்களுக்கு வானத்திலிருந்து பூமிக்கு உணவளிப்பவன் யாருன்னு கேளு. வானத்திலிருந்து பணம் கொட்டுதா, மழை பெய்யுதா? பூமியிலேருந்து பணம் விளையுதா, உணவு விளையுதா? இல்லையா? வானத்திலிருந்தும் பூமியிலிருந்து உணவளிப்பவன் யாருன்னு கேட்கறான். உணவு தான் கேட்கறான். பணத்தையா கொட்டுது? பணத்தை அறுவடை செய்யறோம் இல்லையே. அதே மாதிரி உங்க செவிப்புலன் மீதும் பார்வை மீதும் சக்தி உடையவனார். இறைவன் தானே செவிப்புலன் எடுத்துருவேங்கிறான். உங்க பார்வை நீக்கிடுவேங்கிறான். மேலும் இறந்தவற்றிலிருந்து உயிரிழந்தவற்றையும் உயிரிழந்து இறந்தவற்றையும் வெளிப்படுத்துவன் யார்? இறந்து கிடக்கிற பூமியை வெளிப்படுத்த யாருங்கிறான். இறந்து கிடக்கிற பூமியை, அந்த வானம் பொழிய பூமி விளையுதா இல்லையா? பூமி இறந்து போச்சு. எப்படி? காஞ்சி போச்சு, வத்தி போச்சு, பூமியெல்லாம் மண்ணெல்லாம் வெடிச்சு போச்சு. இப்போ எதுவுமே விளையாது. இப்போ மழை பெய்யும்போது அந்த பூமி மறுபடியும் புதுசாக படைக்கப்படும். அப்ப இறந்தவற்றிலிருந்து உயிரிழந்து இறந்தவற்றையும் வெளிப்படுத்துவன் யார்? இன்னும் காரியங்களை திட்டமிடுவன் யார்? உங்களுடைய காரியங்களை திட்டமிடுவது யார்? உங்களை படைச்சது யாரு? உங்களுடைய காலத்து நேரத்தை வீச்சது யாரு? உங்களுக்கு உயிரையும் உணர்வையும் கொடுத்தது யாரு? உறவு கொடுத்தது யாரு? உங்களை யார் வாழ வச்சிருக்கான்னு கேட்கிறான். அப்போ உங்க காரியங்களை திட்டமிடுவன் யார் என்று நீ கேளும். உடனே அவர் அல்லாஹ் என்று பதிலளிப்பார்கள். எல்லாம் கடவுள் தான் சொல்லுவான். உங்களை படைச்ச யாருன்னு கேட்டால் கடவுள் தான் சொல்லுவான். உங்களை உணவளிப்பு யாருன்னா கடவுள் தான் சொல்லுவாங்க. அப்போ உடனே அவர் அல்லாஹ் என்று பதிலளிப்பார்கள். அவ்வாறாயும் நீங்கள் பயபக்தன் இருக்க வேண்டாமா? அவன்கிட்ட பயபக்தோடு இருக்க வேண்டாமான்னு கேட்கும். அவனாடா நீக்கிடுவானே, செய்புல நீக்கிடுவான், பார்வை நீக்கிடுவான் இல்லையா? வறுமை கொண்டு நோய் கொண்டு பிடிச்சிடுவான். இப்போ மனித செய்ய தவறுக்காக உடனுக்குடன் பிடிப்பது இல்லைங்கிறான். இறைவன் மன்னிப்பவன் கருணையால். அவருடைய குணம் அப்படிதான். மனித செய்ய தவறுக்காக உடனுடன் நான் பிடிப்பதில்லை. மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கேன். இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சிருக்கேன். திருந்த மாட்டீங்களா? வருந்த மாட்டீங்களா? இறைவன் கேட்கலாம். இறைவன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சிருங்க, வருந்திருங்க. இல்லை பணம் தான் வாழ்க்கைன்னு சொன்னா சைத்தான் அழகாக போயிட்டாரு. நல்லா எல்லாரும் இப்போ சிந்திச்சு பார்ப்போம். பணத்தை வச்சு எவ்வளவு குணம் கெட்டு போகுது, எவ்வளவு இழந்தோம், ஆரோக்கியத்தை இழந்தோம், வயசை இழந்தோம், உறவுகளை இழந்தோம், மனசாட்சியை இழந்தோம், நிம்மதி இழந்தோம் இல்லையா? நிறைய இழந்தது மீட்ட முடியும். குணத்தை வச்சதுக்கு மேல முடியும். திருப்பி குணம் நம்ம புதுப்பிச்சுட்டோம்னா, புதுசா குணம் படைக்கப்படுச்சுன்னா திருப்பி எல்லாம் மீட்டரலாம். அமைதி நிம்மதியை மீட்டலாம், உறவுகளை மீட்டிடலாம், நட்பை மீட்டிடலாம் இல்லையா? கால நேரம் மீட்ட முடியாது. அது போனதுதான். 29:60 அத்தியாயம் 29:60 அன்றியும் எத்தனையோ உயிரினங்கள் தங்கள் உணவை சுமந்து கொண்டு தெரிவதில்லை. எல்லாரும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினுக்கும் உணவு படைச்சிருக்கேங்கிறான். எந்த உயிரினமும் தன் உணவை சுமந்து கொண்டு தெரியவில்லை. ஆனா மனுஷன் சுமக்கிறான். எப்படி சுமக்கிறான்? அதை பொருளா மாத்தி, அதை பணமா மாத்தி சுமந்துட்டு இருக்கான். அப்படிதானே? அன்று எத்தனையோ உயிரினங்கள் தங்கள் உணவை சுமந்து கொண்டு தெரிவதில்லை. அவற்றுக்கும் உங்களுக்கும் அல்லாதான் உணவளிக்கின்றான். அது எப்படி வாழ்றது? நம்ம எப்படி வாழ்றோம்? எந்த உயிரினத்துக்கும் உணவு பஞ்சம் இருக்கா? ஏதோ உணவு காட்சி ஏதாவது இன்னொன்று அடிமையா இருக்கா? உழைக்குதா? பறவைகள்லாம் பாருங்க, அழகா பறக்குது. அதோட உணவு தேடி போகுது. உணவு கிடைச்சோன்னு உணவு அடைஞ்சிருக்கு. கால்நடைகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒவ்வொரு உயிரினமும் அவரோட உணவு தேடுது. அதுக்கான பக்குவம் தெரியுது. ஆனா மனிதன் மட்டும் தான் உணவு தேடுறது, பணத்தை தேடிக்கிட்டே இருக்கான். சுகம் தெரியும். எப்படி உணவை பொருளாக்கி, பொருளை பணமாக்கி, பணத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிறான். திருப்பி அந்த பணம் உணவு மாறுதான் மாற மாட்டேங்குது. அது எப்போ மருந்தா மாறி. அப்படிதானே? அடுத்து எங்க போய் முடிக்கிறோம்? ஆஸ்பத்திரியில் போயிட்டு அந்த சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டு இருக்கோம். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு பேசிட்டு இருக்கோம். அதனால அன்றையும் எத்தனையோ உயிரினங்கள் தங்கள் உணவை சுமந்து கொண்டு தெரிவதில்லை. அவற்றுக்கும் உங்களுக்கும் அல்லாதான் உணவளிக்கின்றான். இன்னும் அவன் செமி எடுப்பனமாகவும் அறிபவனா இருக்கின்றான். ஆகவே அல்லாஹ் கஞ்சி கொள்ளுங்கன்னு சொல்றான். ஆனா உங்களுடைய பொருள் உங்களுக்கு பயன் தராது, உங்க அறிவு பயன் தராது, உங்க உறவு பயன் தராது, உங்களுடைய பதவி புகழ் பயன் தராது. எது பயன் தரும்? நல்ல குணங்கள், நல்ல செயல். உங்களில் அழகேசலோட யாருன்னு சோதுக்காக தான் படிச்சு கேட்கிறான். அப்ப நல்ல குணங்கள் இல்லாம நல்ல செயல் கிடையாது. நல்ல குணம் இல்லாம நல்ல பேச்சு கிடையாது. நல்ல குணம் இல்லாம நல்ல வாழ்க்கையே கிடையாது. சரியா? அதனால இந்த உலக வாழ்க்கையை படைப்பின் நோக்கத்தை புரிச்சுட்டா போதும். நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம், யார் நிலையானம் கிடையாது. நம்மளை யாரும் உயிர் எப்படியும் நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உயிர் அவன்கிட்ட இருக்கு. கால நேரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதானே? அவ யாருக்கிட்ட உயிர் இருக்கோ அவனுக்கு பயந்துக்கணும். எல்லாமே நம்மளுக்கு நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாம் கொடுக்க அமானியம் தான். கொடுக்கப்பட்ட உயிர் அமானிதம், உடல் அமானிதம், உறவு அமானிதம், உலக வாழ்க்கை அமானிதம், கால நேரம் அமானிதம். அவன் நாடும் போது நிறுத்திப்பான், எடுத்துப்பான், முடிஞ்சு போச்சு. அப்போ சொல்லுவாங்களா, ஹார்ட் அட்டாக் இல்லை, இருதயம் நின்று போச்சுன்னு சொல்லுவாங்க. எப்போ நிற்கும்?
ஓடிக்கிட்டே இருக்கு, பிறந்த இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு, இதே நீ ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா? அப்ப இரவு நாடகம் நிப்பாட்டிடலாம், முடிஞ்சு போச்சு, அந்த டைம் முடிஞ்சு போச்சு. அந்த டைம் முடிஞ்சு போச்சுன்னா திருப்பி அது யாராலும் மீட்ட முடியாது. அதனால இறைவன் எந்த நோக்கத்தை படைத்தானோ அந்த நோக்கம் வாழ்றதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்றது வாழ்க்கையே கிடையாது. பணத்தை தேடி போடுற வரைக்கும் வாழ்க்கை கிடையாது, பொருளை தேடி போற வரைக்கும் வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு எல்லாம் பாருங்க, வெளிநாட்டுலாம் போறாங்க, பணம் தேடி தான் போறாங்க. பாவம், சூழல், நிர்பந்தம், கஷ்டம். சரி, இங்க சம்பாதிக்கணும், அங்க நல்லா சம்பாதிக்கலாம். உறவுகளை விட்டு 2 வருஷம் 3 வருஷம் உழைக்கிறாங்களா இல்லையா? திருப்பி அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைங்க பெருசா இருக்கு, அவங்களுடைய இளமையெல்லாம் குறைஞ்சி போகுது. திருப்பி மறுபடியும் போறாங்க, அடுத்த பிள்ளைங்க பெருசாயிருச்சு, பிள்ளைங்க கல்யாணம் முடிக்கணும், ஒரு வீடு கட்டணும், போயிட்டே தான் இருக்கிறாங்க. வாழவே இல்லை. எப்போ வாழ்றது? இந்த மாதிரி நம்ம இப்போ இந்த இங்கேயும் சரி, இந்த அவங்க ஊர்ல வாழும்போது கூட சரி, பணத்தை தேடி போயிட்டு கூட வாழ்க்கை கிடையாது. வாழணும், பணம் வேணும் தான், ஆனா பணமே வாழ்க்கையா இருக்காது. அந்த பணத்தை நம்ம குணத்தோட வாழணும், குணம் இல்லாமல் பணத்தை மட்டும் வாழக்கூடாது. அதனால எங்கள் இறைவனே, எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் இந்த நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் நீ படைத்த நோக்கத்தை உணர்த்துவாயாக. உன்னை பற்றியான ஞானம் கொடு, உன்னை வழிபடும் வழிகளை அறிவிச்சு கொடு. கட்டப்பட்ட சைத்தானை தூண்டுதலும் அவன் நெருங்காமல் இருக்கும் எங்களை கொண்டு உன்னை கொண்டு நாங்கள் பாதுகாப்பு தெரிகிறோம். நிஜம் பணம் வாழ்க்கை கிடையாது, குணத்தை கொண்டு எங்கள் வாழ இறைவனே. எல்லா புகழும் எங்களை படைத்து பரிபாலித்து எங்களுக்காக அந்த அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக்குமான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்.